நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 2025 விஸ்வாவாசு வருடத்துல வரக்கூடிய 6வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது, ராசி அடிப்படையில கோச்சார நிலைகள்ல என்ன விதமான கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 4ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்யறதுக்கு, வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து 8 சுப முகூர்த்த தினங்கள் இருக்குது. திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 8 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது. முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கல, மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் கடக ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கல, கேது பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 10வது இடமா இருக்கக்கூடிய கும்ப ராசியில ராகு பகவானும், 11ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கல, இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். மேசராசி காலபுருஷனின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி 2 குடையவர், 2 மற்றும் 7 குடைய அமைப்பு கொண்டவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஜூன் மாதம் ஏற்பட்டிருக்கு. சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க சுகபோகத்தை அள்ளி தரக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவரும், அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில்கள், கடத்திர ஸ்தானம், நண்பர்கள், அதுவும் இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு, தனவரவு சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா 2வதாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், ராசிக்கு 5 குடையவன், பாக்யாதிபதி, அதாவது புண்ணிய பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், முயற்சி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்திலேயே அமைந்திருக்கு. ரொம்ப அற்புதமான அமைப்புங்க, சிறப்பானது ஒரு அமைப்பு. அதாவது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது செயல்பட போகுது. சூரியன் புதன் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடம், வீடு சார்ந்த விஷயங்கள், அரசு காரியங்கள், அரசு சார்ந்த காரியங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வருமானம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது
ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப பிரமாதமான வருமானம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலையில் இருக்கிறவங்க, அரசு துறைகளில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதல் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், பொருளாதாரத்தில் முன்னேற்றமும், அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் உங்களுக்கு வருமானத்தில் உயர்வும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. இன்னும் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சு. மேச ராசி அன்பர்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக வேலை அப்படிங்கிறது கிடைச்சு. முயற்சிகள் அனைத்தும் வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்கும். கமிஷன் தொழில்களில் சட்டப்படி விழுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள், அதாவது கமிஷன் தொழில்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு அவர் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கோச்சார நிலைகளில் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுது, அது எப்படி இருக்குது. பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது லக்கணம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்ப லக்கண அடிப்படையில என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து தான் இந்த கோச்சார நிலைகளில் இருக்க நல்ல விதமான பலன்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே அந்த அமைப்பு இல்லை அப்படின்னா கோச்சார நிலைகளில் வரக்கூடிய அதிர்ஷ்டகரம் யோககரமான மாற்றங்கள், கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் நீங்கள் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு முழுமையாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு 11ல இருக்கார் அப்படின்னாலே பல்வேறு விதமான லாபங்களை அள்ளித்தருவார். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய காலகட்டம். அதே போல தொழில் சார்ந்த பயணங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. தொழில் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். அப்ப ரொம்ப மிகவும் அற்புதமான அமைப்பு. குரு பார்வையோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ராகு பகவானால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம் மற்றும் வருமானம் சார்ந்த உழைப்பில்லாத வருமானம் சார்ந்த விஷயங்கள், அப்பா வழியில அதே போல தாத்தா வழியில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள், இந்த சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போது குழந்தைகளுக்கு. அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல இல்லத்தரசிகள் குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அப்ப இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆமா, விரும்பிய பொருளை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், அக்கம் பக்கம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க வேற என்ன சிறப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வேலை வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில். அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி நினைச்ச பொருளை வாங்கி மகிழக்கூடிய ஆடம்பரமாக விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக, வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அடுத்து பாருங்க உங்க ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். அதாவது அரசு காரியங்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பா வகை சொந்த பந்த உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு.
ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் மேசராசி. நன்றி, வணக்கம்.